Hello friends, இப்போ நம்ம 12th standard உடைய accountancy உடைய second chapter illustration 2 தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். First நம்ம question read பண்ணிப்போம் வாங்க. From the following particulars of Tiruchi Educational Society, prepare receipt and payment account for the year ended 31st December 2018. நம்ம வந்து receipt and payment format படி account நம்மள போட சொல்லிக்கிறாங்க. அது நம்ம क्वेश्चनல தந்துறாங்க. நம்ம எதெல்லாம் receipt எதெல்லாம் payment நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி போவாங்க. Opening cash balance as on 1st 2018. நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் மட்டும் தந்துக்கிறாங்க. கேஷ் இன் ஹேண்டு இது வந்து எவ்வளோ என்னது ரெசிப்ட்டு. அது இன்வெஸ்ட்மெண்ட் மேடு. இன்வெஸ்ட்மெண்ட்னாலே நம்ம வந்து பேமெண்ட் சைடு பேமெண்ட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்னது ஹானோரியம் பெய்டு. ஹானோரியம் பெய்டுனா என்ன, நம்ம வந்து பே பண்ணிக்கிறோம், அது வந்து பேமெண்ட் சைடு. டொனேஷன் ரிசீவ்டு, நம்ம வந்து டொனேஷன் ரிசீவ் பண்ணிக்கிறோம், அது ரெசிப்ட் சைடு. ஆடிட் ஃபீஸ் பெய்டு, நம்ம ஆடிட் உடைய ஃபீஸை பெய்ட் பண்ணிக்கிறோம், அது பேமெண்ட் சைடு. அதுக்கப்புறம் லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, நம்ம லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு வந்ததுனால நம்ம ரெசிப்ட் சைடு. அது சேல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து விற்றுக்கிறோம், ஃபர்னிச்சரை நம்ம வந்து விற்றுக்கிறோம், அப்போ நம்ம விற்றோன்னா நம்மளுக்கு தான் காசு ரிசீவ் ஆகும், அதனால் அது வந்து ரெசிப்ட்டு. அதுவும் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம தான் கேஷை பே பண்ணியிருப்போம், அது பேமெண்ட் சைடு. போஸ்டேஜ்னால நம்ம தான் பே பண்ணியிருப்போம், அது பேமெண்ட் சைடு. அது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ரிசீவ்னாலே நம்மளுக்கு வந்து ரெசிப்ட் சைடு நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எதெல்லாம் ரெசிப்ட்டு எதெல்லாம் பேமெண்ட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம சொல்யூஷன் போட்டுருவாங்க. நம்ம இந்த புக் ஆஃப் திருச்சி எஜுகேஷனல் சொசைட்டி, திருச்சி எஜுகேஷனல் சொசைட்டியோடைய இது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டோட அக்கௌண்ட்டு தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்ம அதோட சொல்யூஷனை பார்த்துருவோம். நம்ம எதெல்லாம் ரெசிப்ட்னு சொன்னோம், பேலன்ஸ் ப்ரௌட் ஆன் கேஷ் இன் ஹேண்ட், அதோட அமௌண்ட் எவ்வளோ 20,000. டொனேஷன் ரிசீவ்டு அமௌண்ட் எவ்வளோ 18,000. லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு அமௌண்ட் எவ்வளோ 12,000. அது சேல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளோ 5,000. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளோ 10,000 நம்ம போட்டாச்சு. அதுவும் பேமெண்ட் சைடு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் மேதுனா நம்மளுக்கு வந்து 18,000 நம்ம வந்து பே பண்ணியிருப்போம், பேமெண்ட் 80,000. ஹானோரியம் பெய்டு நம்ம தான் பே பண்ணிக்கிறோம் 3,000. ஆடிட் ஃபீஸ் நம்ம பே பண்ணிக்கிறோம், அதோட அமௌண்ட் எவ்வளோ 2,000. ஜென்ரல் எக்ஸ்பென்ஸோட அமௌண்ட் எவ்வளோ 7,000. அது போஸ்டேஜோடைய அமௌண்ட் எவ்வளோ 1,000. அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு கொஸ்டினில் தரல, நம்ம இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டுத்துலேயும் எந்த சைடு அதிக அமௌண்ட் இருக்குது, நம்மளுக்கு டெப்டார் சைடு ரெசிப்ட் சைடு தான் அதிக அமௌண்ட் இருக்குது. நம்ம அந்த அதிக அமௌண்ட் ஆட் பண்ணி அந்த இருக்க எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு 1,27,000 நம்மளுக்கு வந்துச்சு. இந்த 1,27,000 நம்ம அப்படியே பேமெண்ட் சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே இருக்க இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணி இந்த அமௌண்ட்டோட வந்து இந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் அமௌண்ட் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அடுத்த illustration 3 அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.